ஒரு மேட்ச்ல தோத்துட்டு மேக்ஸ்லயும் ஃபெயில் ஆயிட்டேன் அந்த மேட்ச்னால. அப்ப 8th ஸ்டாண்டர்டு. அப்ப வந்துட்டு முடிச்சுட்டு சொன்னாரு, இந்த குரல் தான் எடுத்து காமிச்சாரு. தெய்வத்தால் ஆகாத எனினும் முயற்சிதான் மெய்வருத்து கூலி தரும் அப்படின்னா என்ன தெரியுங்களா அப்படின்னு கேட்டாரு. என்ன அதுக்கு அழகா சொன்னார் என்னுடைய தமிழ் வாத்தியார் 8ஆம் கிளாஸ்ல. தெய்வத்தால் ஆகாது எனினும், இந்த உலகத்துல ஒரு பிரச்சனைனா மக்கள் யார்கிட்ட பேசுவாங்க? கோயில்ல போய் கடவுள்கிட்டே பேசுறாங்கல்ல, கடவுளையே காப்பாத்துன்னு. தெய்வத்தால் ஆகாது எனினும் அப்படின்னா கடவுளாலையும் முடியாத ஒரு விஷயம் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு விஷயத்த மெய் வருத்த கூலி தரும். உன்னை வருத்த போது கூலி தரும்னா நீ வெற்றி அடைவ. இதுதான் அப்துல் கலாம் சொன்னாரு. ஒரே விஷயத்த உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, யூ வாண்ட் டு பிகம் ஏ ஐபிஎஸ் ஆபீசர், ஐஏஎஸ் ஆபீசர், ஏன் அமைச்சர் ஆகணும், ஏன் முதலமைச்சரே ஆகணும், ஏன் பிரதம மந்திரி ஆகணும், இல்ல நான் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆகணும் அப்துல் கலாம் மாதிரி. அப்ப அப்துல் கலாம் ஒன்னு சொல்லுவாரு, கனவு காணுங்கள். நீ ஏழ்மையா இருக்கிறதுனால இந்த சமூகம் சொல்லும் கனவுலாம் காணக்கூடாது. ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையன் உங்களை பார்த்து சிரிப்பாங்க, இல்ல ஒரு பெரிய இடத்து பசங்க உங்களை பார்த்து சிரிப்பாங்க, ஏதாச்சும் நீ கனவு காணும் போது உன்னாலாம் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு. இப்படிலாம் கிடையவே கிடையாது. திறமை இருந்தா யார் எங்க வேணா போலாம், கீழே அமுக்கி பார்க்கலாம். அப்படிதான் நம்ம முதலமைச்சர் கீழே அமுக்கி பார்த்தாங்க, ஜெயிச்சு மேல வரலையா 50 வருஷத்துல ஃபர்ஸ்ட் டைம். வரலாற்றுலாம் வந்து மக்கள் உருவாக்குவாங்க. இங்க யாருக்கும் தலையில கிரீடம் வைக்க முடியாது. மக்கள் தான் உண்மையான எஜமானர்கள். நீங்க தான் எதிர்காலத்தை உருவாக்க போறீங்க. அப்ப அப்துல் கலாம் சொன்னாரு, உன்னுடைய கனவு என்னவனா இருக்கட்டும், ஆனா கனவு தூங்கும் போது வருவது கனவல்ல. 24 மணி நேரம் ஒரே அதே விஷயத்த சொல்லி 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 ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்காக பணி செஞ்சுக்கிட்டு அது சிந்தனை செயலா மாறும், செயல் ஆக்ஷனா மாறும், ஆக்ஷன் வந்து முயற்சியா மாறும், முயற்சி பெறும்போது தோல்வி அடைஞ்சிட்டே இருப்போம், தோல்விகள் ஒரு நாள் வெற்றியா மாறும். இவ்வளவுதான் லைஃப். 2 வருஷம் ட்ரை பண்ணிட்டு தோத்துட்டோம், அதனால இந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போயிடலாம் கிடையாது. அப்துல் கலாம் சொன்னது என்ன தெரியுங்களா அழகா, ஏதாவது ஒரு கான்செப்ட், உங்களுடைய குறிக்கோளை விஷன் சொல்லுவார், சிந்தனை. எனக்கு ஒரு குறிக்கோள் இருக்கு, அதுலயும் பெண்கள் சேலஞ்ச் நிறைய இருக்கு. வீட்டை விட்டு வெளியே வந்தா உங்களை பார்த்து சிரிப்பாங்க, உன்னால ஜெயிக்க முடியுமா? ஒரு ஆணோட அதிகமான அழுத்தம் எங்க அம்மாவுக்கு இருந்துச்சு, அதனாலதான் எங்க அம்மா என்னை விட்டு போயிட்டாங்க. அப்ப நான் உணர்ந்த போது என்ன சொன்னாங்க, பெரியார் என்ன சொன்னாரு, ஒரு ஆணோட பெண்கள் அதிகமா இருக்கும். வீட்டை விட்டு வெளியே வந்தா உன்னால சாதிக்க முடியுமா? நீ சயின்டிஸ்ட் ஆக முடியுமா? நீ ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் முடியுமா? இங்க பாருங்க கலெக்டர் எப்படி தைரியமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இவங்க ஒரு எக்ஸாம்பிள், சாதாரண விஷயம் இல்ல. ஒரு 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 குடும்பத்திலிருந்து வந்து படிச்சு ஒரு சென்னை கலெக்டர் ஆகக்கூடிய ஜேர்னி இருக்கு பாத்தீங்களா? இவங்ககிட்ட இருந்து நீங்க லேர்ன் பண்ணலாம். முடிஞ்ச உடனே நீங்க உங்ககிட்ட கேட்கணும், மேடம் எப்படி நீங்க கலெக்டர் ஆனீங்க? கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க, ஏழ்மையா இருந்து வந்திருப்பாங்க. அந்த இடத்துல உட்காரத்துக்கான ஜேர்னி பாத்தீங்கன்னா 20-25 வருஷம் உங்க ஸ்கூல்ல இருந்து உருவாயிருக்கும். அது எல்லாரும் அவங்கள பார்த்து நோன் தான் சொல்லியிருப்பாங்க. உன்னால முடியாது, நீ எக்ஸாம் எழுத முடியாது, நீ ஐஏஎஸ் ஆக முடியாதுன்னு எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. ஆனா இனி உட்கார்ந்துருக்காங்க பாத்தீங்களா? அது ஒரு உதாரணம். ஒரு பெண் சென்னை கலெக்டரா உட்கார்றதுக்கு ஒரு சேலஞ்ச் இருக்கு. அது நம்மளுடைய முதலமைச்சருடைய தலைமையில நடக்குது. அப்ப அப்துல் கலாம் சொன்ன விஷயம், கனவு காணுங்கள், 24 மணி நேரம் கனவு காணுங்கள். எந்த வரலாற்றையும் உடைக்க முடியும். அவர் சொன்னது என்ன தெரியுமா, இம்பாசிபிள்ங்கிறது ஒண்ணு கிடையாது, முடியாத ஒரு விஷயமே கிடையாது. அக்னி சிறகுகள் படிச்சு பாருங்க. ஒரே விஷயத்தை ஃபர்ஸ்ட் 10 வருஷம் செய்யுங்க, தோல்வி மட்டும்தான் கிடைக்கும். உங்களை பார்த்து எல்லாரும் சிரிப்பாங்க, முடியாதுன்னு சொல்லுவாங்க. நீ எல்லாம் இதை பத்தி யோசிக்கலாமான்னு நெகட்டிவா பேசுவாங்க, நெகட்டிவிட்டி. 2வது 20 வருஷம் அதுல நீங்க உங்களுடைய அனுபவம் வெற்றியை பார்ப்பீங்க. 2வது 10வது வருஷம் 20 வருஷம். 3வது 10 வருஷம் அதை திருப்பி திருப்பி செஞ்சுட்டே இருங்க, வெற்றி அடைவீங்க.
4வது 10 வருஷம் 40வது விஷயத்துல அந்த ப்ரொஃபஷனல நீங்க நம்பர் 1 இருப்பீங்க. உங்களை மீறி யாரும் ஜெயிக்கவே முடியாது. இதுதான் ஃபில்டர். எல்லாரும் ஓடுன்னு நினைக்கும் பொழுது 10 கிலோமீட்டர் ஓடுன்னு நினைக்கும் போது 100 பேர் வரும்போது கடைசியில ஒருத்தன் ஜெயிக்கிறாங்க பாத்தீங்களா? அந்த ஒருத்தருக்கு தான் வில் பவர் அதிகம். அந்த வில் பவர் எங்க இருந்து வருதுன்னா 10 வருஷம் ஓடிக்கிட்டே இருந்திருப்பாங்க. திடீர்னு ஓட முடியாது. நான் 13 வயசுல என்ன ஒரு தமிழ் ஆசிரியம் வரலாற்று ஆசிரியம் போய் லைப்ரரியில் விட்டாங்க. 15 வயசுல பொலிட்டிக்ஸ் பிடிக்கும். அப்ப எம்சிசி காலேஜ் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் வந்து பொலிட்டிக்கல் படிக்கும் நினைச்சேன் 15 வயசுல. நீங்க இன்னைக்கு அதை யோசிக்கணும். ஸ்போர்ட்ஸ் 11 வயசுல சூஸ் பண்ணோம். என்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன? ஸ்போர்ட்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ். இன்னைக்கும் அதை மட்டும்தான் நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். திருப்பியும் ஒரே விஷயம் தான். 15 வயசுல இருந்து இன்னி வரைக்கும் இந்த 2 விஷயத்த நான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். புதுசா ஒண்ணு ஸ்போர்ட்ஸை பத்தி எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை மாதிரியே அரசு என்ன வளர்த்ததே கவர்மெண்ட் தான். நான் ஒரு அரசு பள்ளி மாணவன். ஸ்போர்ட்ஸ் கோட்டால படிச்சு வளர்ந்தவன். மேடம் ஜெயலலிதா ஸ்கீம்ல நேரு ஸ்டேடியத்துல அரசு தான் என்ன தடுத்துச்சு. அதனாலதான் இன்னைக்கு மேடம் கூப்பிட்டவனே, சகோதரர் கல்வி அமைச்சர் கூப்பிட்டோன்னே எடுத்தவொடனே இங்க வந்தேன். நான் உங்களை எல்லாம் பார்க்கணும், என்ன மாதிரி பில்டிங் கட்டணும், இங்க நம்ம முதலமைச்சர் சொல்லி இந்த 200 வருஷம் ஸ்கூலை நம்ம அடுத்தது எப்படி உலக தரத்துல உயர்த்தணும், உங்களுக்கு என்ன வேணும் முடிச்சிட்டு மேடையில பேசுறதுல உங்க எல்லாம் பேசிட்டு நான் அமைச்சர் இங்க வந்து பார்த்துட்டு சத்துணவு கூடத்துக்கெல்லாம் போயிட்டு உங்களோட இருந்துட்டு இந்த ஸ்கூலை எப்படி மாத்தணும், இது மாதிரி ஒவ்வொரு ஸ்கூலையும் எப்படி மாத்தணும், உங்களுடைய கனவுகள் எப்படி நடக்கணும். ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்க பெரிய சயின்டிஸ்ட் ஆக முடியாதா? கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்க நாளைக்கு ஒரு பெரிய மினிஸ்டர் ஆக முடியாதா? ஒரு பெரிய ஐஏஎஸ் ஆபீஸ் முடியாதா? ஐபிஎஸ் ஆபீசர் முடியாதா? அந்த விதையே அதிகமா கொண்டு போகணும். அதோட சேர்ந்து அமைச்சர்கிட்ட ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம், தமிழ்நாடு ஃபுல்லா ஸ்போர்ட்ஸ் வந்து ஈக்குவலா கொண்டு வரணும். அது என்ன, வாரத்துக்கு 2 பீரியடு நான் முதலமைச்சர்கிட்ட சொல்லி வாரம் ஃபுல்லா ஸ்போர்ட்ஸ் பீரியட் நடக்கணும். டெய்லி நடக்கணும். பாரு, இங்கேயே சவுண்ட் கொடுத்துட்டாங்க. மேத்ஸ் கிளாஸ் டெய்லி நடக்குது, கரெக்டா? சயின்ஸ் கிளாஸ் டெய்லி நடக்குது, கரெக்டா? இங்கிலீஷ் கிளாஸ் கரெக்டா நடக்குது, தமிழ் கிளாஸ் நடக்குது, எல்லா கிளாஸும் நடக்குது. அது என்ன பிடி விட்டு வாரத்துல 2 நாள்? அதுவே தப்பு. அப்ப அமைச்சர் வந்து முதலமைச்சர்கிட்ட சொல்லி டெய்லியும் பிடி பீரியட் கொடுக்கணும். ஏன்னா நம்ம உடல்ல பாத்துக்கிறதும் ஒரு சயின்ஸ் தானே. புக்க படிச்சுக்கிறது ஒரு பயாலஜி சயின்ஸ். புக்க பாத்துக்கிறோம். நம்ம விளையாண்டாலே பயாலஜி கிளாஸ் வந்துருது, எப்படி விளையாடணும் எப்படி ஓடணும்னு. சோ பிராக்டிகல் கிளாஸ் டெய்லி வேணும்ல. நான் ஸ்போர்ட்ஸ் கோட்டால இருந்து ஸ்போர்ட்ஸ்லயே படிச்சு கவர்மெண்ட்ல நான் ஃபீஸ் கட்டதே இல்லை. எல்லாமே கவர்மெண்டே எனக்கு ஸ்காலர்ஷிப்ல கொடுத்துட்டாங்க. சோ ஸ்போர்ட்ஸ் விளையாண்டாலும் பெரிய பெரிய காலேஜ் போலாம் ஸ்போர்ட்ஸ் கோட்டால. அப்ப 6000 பிசிக்கல் டீச்சர்ஸ் இருக்காங்க. 6000 பிசிக்கல் டீச்சர்ஸ் இருக்காங்க. நாங்க அவங்ககிட்ட அமைச்சர்கிட்ட கேட்டுக்கிறோம், 6000 பிசிக்கல் டீச்சர்ஸ் ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல கொடுங்க. அவங்களுக்கான ஒரு விஷயம் செட் பண்ணி எப்படி கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு பசங்க எல்லாம் ஒலிம்பிக்ஸ் ஓட வைக்க போறோம் அடுத்த 15 வருஷத்துல. இதுதான் பிளான். 6000 பேர் பிசிக்கல் டீச்சர் வச்சு இங்க இருந்து என் பொண்ணு ஒலிம்பிக்ஸ் பொண்ணு ஸ்பைக்க போட்டு 100 மீட்டர்ல இங்க இருந்து ஹீரோ போய் என் பொண்ணு ஸ்விம்மிங் பண்ணணும். இதுதான் எங்களுடைய கனவு. 50-60 லட்சம் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கக்கூடிய பசங்களை எடுத்துட்டு போய் ஒலிம்பிக்ஸ்ல விடணும், ஏசியன் மெடல் ஆகணும். ஒவ்வொரு ஸ்டோரியும் ஒரு மாற்ற முடியாத ஸ்டோரியா. ஒரு ஏழை விவசாயியோடைய ஒரு மகள் ஒரு ஏசியன் மெடலிஸ்டா மாறணும். நம்ம தலைவருக்கு நல்லா தெரியும் ஸ்போர்ட்ஸ் பத்தி, சிஎம்க்கு. அதனால அவர் சொல்றது ஸ்போர்ட்ஸுக்கு ஏதாவது செய்யுங்க. அவர் எழுதினாரு பாத்தீங்களா, ட்ரக்ஸ் விடு ஸ்போர்ட்ஸை எடுன்னு எழுதிட்டாரு. ட்ரக்ஸை விட எஜுகேஷன் எடுன்னு எழுதல, எஜுகேஷன் ஸ்போர்ட்ஸ் சொல்லிட்டாரு. முதலமைச்சரே சொல்லிட்டாரு, கரெக்டா? அதனால உங்க சார்பா நான் ஒரு கோரிக்கை வைக்கிறது சரிதானே? வாரத்துல 5 நாளும் பிடி பீரியட் ஆக்கலாமா? பாத்துக்கோங்க அன்பு அமைச்சர் சார், அப்புறம் ஆபீசர்ஸ் நீங்களா கொஞ்சம் பாத்துக்கோங்க. கலெக்டர் மேடம், இது தமிழ்நாடு முழுசும் கொண்டு வரணும். ஏன்னா படிச்சு ஸ்ட்ரெஸ்ஸோட படிச்சா வந்து எப்பயுமே எனக்கு வந்து வரலாறு கத்துக் கொடுக்கும் போது என் டீச்சர் வந்து
சிந்தனை கத்து கொடுத்தாங்க. வெறும் மகாத்மா காந்தி பத்தி படிக்கும்போது உப்பு சத்தியாகிரகம்னா அந்த உப்பு சத்தியாகிரகம் என்னன்னு உணர கத்து கொடுத்தாங்க, படிச்சு எழுத கத்து கொடுக்கல. அந்த மாதிரி ஆசிரியர்கள் என்னுடைய வாழ்க்கை ஃபுல்லா பார்த்தேன். அது எனக்கு ஒரு கிரெடிட்டா பாக்குறேன். அம்மா அப்பா இல்லாத குறையை ஆசிரியர்கள் தீர்த்து வச்சாங்க எல்லா இடத்துலயும். என்னுடைய ஸ்போர்ட்ஸோடைய கோச்சா இருக்கட்டும், அடுத்தது ஸ்கூல் டீச்சர்ஸா இருக்கட்டும், காலேஜ்ல இருந்த ப்ரொஃபஸரா இருக்கட்டும், எல்லாருமே நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து காலேஜ் முடிக்கிற வரைக்கும் என்ன எந்த இடத்துலயுமே என்ன தத்தெடுத்து வளர்த்ததே என்னுடைய டீச்சர்ஸும் ப்ரொஃபசர்ஸும் தான். அதனாலதான் நான் எப்பயுமே எங்க அம்மா அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை என்னுடைய டீச்சர்ஸுக்கு கொடுப்பேன். சோ அதனால அப்துல் கலாம் சொன்ன மாதிரி எந்த விஷயத்தையும் நம்ம சாதிக்க முடியும். ஆனா இன்னையிலிருந்தே யோசிப்போம். 10-12 வயசுல இருந்தே நான் என்ன செய்ய போறேன், அந்த கனவுகளுக்கு நாங்கெல்லாம் இருக்கிறோம். அண்ணா நான் இது செய்யணும்னு, எங்க அப்பா ஆட்டோ டிரைவரு, எங்க அம்மா வீட்டு வேலை பண்றாங்க, அதெல்லாம் கவலைப்படாதீங்க, எதை வேணாலும் மாத்த முடியும். இதுக்கெல்லாம் தான் நாங்க இருக்கிறோம். முதலமைச்சர் நம்மளுடைய சிஎம் இருக்கிறாரு. இன்னுமேட்டு தைரியமா கனவு காணுங்கள். அப்துல் கலாம் சொல்ல மாதிரி ஒரு பெரிய வரலாற்றை உருவாக்கும்.